காம்படிட்டிவ் எக்ஸாமில் மோஸ்ட்டாக இந்த டைப் ஆஃப் சம் தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் 3:7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? தற்போதைய வயது விகிதம். தற்போதைய வயது விகிதத்தை மேலே எழுதிக்கோங்க. கீழே வந்து ரெண்டாவது கொடுத்துருக்க விகிதத்தை எழுதிக்கோங்க. சென்டரில் எத்தனை வருஷத்துக்கு பின்புன்னு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சென்டரில் போட்டுக்கோங்க. இப்போது சென்டரில் கொடுத்த நம்பரை சைடில் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது கீழே கொடுத்துருக்க ரேஷியோவில் 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1ஆ? அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைடட் பை இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 2s are 6, 1 7s are 7. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. அதை கீழே போட்டுக்கோங்க. 1 கேன்சல் ஆயிரும். 4 மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த 4ஐ தற்போதைய வயது விகிதத்தில் மல்டிப்ளை பண்ணால் இப்போ வயசு என்னங்கிறது நமக்கு கிடச்சிரும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஏஜஸ் டாப்பிக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.